வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். தேங்காய் விலையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம். நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. கொழும்பில் குவிக்கப்பட்டுள்ள படையினர், சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. மலையக மக்களுக்கான உரிமைகளை முன்னெடுத்துச் செல்லும் அரசாங்கம், அமைச்சர் விஜித ஹொரெத். கைது செய்யப்படுவாரா சிரந்தி ராஜபக்ச, பிரான்சில் சிக்கிய ரகசியங்கள். பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் நேற்று வெளியீடு. மனைவியை கொலை செய்து விட்டு தானும் உயிர் மாய்ப்பு செய்த 75 வயது கணவர். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று 180 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று 150 முதல் 180 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் தென்னை அறுவடையை விருத்தி செய்ய நாடே சுபீட்சமாக்கும் விருட்சம் என்ற தொலைநோக்கு கருப்பொருளின் கீழ் வடக்கு தென்னை முக்கோணம் என்னும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பருத்தித்துறை, சிலாவத்துறை மற்றும் கொக்குலாய் ஆகிய 3 நகரங்களையும் இணைத்து ஜாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய 5 மாவட்டங்களையும் உள்ளடக்கி செயற்படுத்தப்படும். இதேவேளை தேசிய உப்பு நிறுவனம் அயோடின் கலந்த லாக் உப்பு விலையை குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகம மாகாணங்களிலும் காலை வேளையில் சிறிதளவான மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பில் எதிர்க்கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் அனைத்து போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. பொது ஒழுங்கை பேணவும் எவ்வித இடையூறுகளை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏதேனும் வன்முறை சம்பவங்களையோ சட்ட மீறல்களையோ எதிர்கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அமைதியின்மை ஏற்படுமானால் உடனடி பதிலளிக்க கலக தடுப்பு படைகள் மற்றும் மேலதிக போலீஸ் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலையக மக்களின் உரிமைகளை தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்கின்றது என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹொரெத் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், ஒரு அரசாங்கமாக இந்த குறுகிய காலத்திற்குள் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான எங்கள் பொறுப்புடன் நாங்கள் முன்னேறி வருகின்றோம். மலையக மக்கள் பிறப்புச் சான்றிதழ்கள் உள்ளிட்ட ஆவணங்களில் அதிகாரப்பூர்வமாக மலையக தமிழ் மக்கள் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் நம் நாட்டின் குடிமக்களாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். மேலும் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் தங்கள் சொந்த வீடுகள், நிலம், தரமான கல்வி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து வசதிகளுக்கு தகுதியானவர்கள். இந்த நோக்கத்திற்காக ஹட்டன் பிரகடனம் வழங்கப்பட்டது. மேலும் அது முறையாக செயற்படுத்தப்பட வேண்டும். கடந்த 3ஆம் தேதி பண்டாரவளையில் சுமார் 4200 குடும்பங்களுக்கு சட்டபூர்வமாக வீடு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப தடை காரணமாக இந்த செயல்முறை ஓரளவு தாமதமானது. இவர்கள் நம் நாட்டில் நீண்ட காலமாக துன்பப்பட்டு கஷ்டங்களையும் கல்விக்கான குறைந்த அணுகலையும் எதிர்கொண்டவர்கள். இந்த யதார்த்தத்தை நாங்கள் பல தசாப்தங்களுக்கு முன்னே ஒப்புக்கொண்டுள்ளோம். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். எனவே இது தொடர்பாக இனி தாமதங்கள் ஏற்படாது என்றும் நாங்கள் உறுதியளிக்கின்றோம். இலங்கை வரலாற்றின் முதன்முறையாக மலைநாட்டு மக்கள், குறிப்பாக பதுளை, நுவரெலியா, மாத்தளை, ரத்னபுரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தேசிய மக்கள் சக்தி இயக்கத்திற்கு தங்கள் ஆதரவை வழங்கியுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவரது மனைவி ஜிரந்து ராஜபக்ச அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் செய்தியொன்று தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு யுனெஸ்கோ வெசாக் கொண்டாட்டத்தில் பங்கேற்க பிரான்சிற்கு சென்ற சிரந்தி தனது உறவினர் டேசி பொரஸ்டையும் அழைத்து சென்றிருந்தார். அந்த விஜயத்திற்காக மொத்தம் 2,50,00,000 ரூபாய்க்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக 4 பேருக்குமான அறை மற்றும் உணவு கட்டணமாக ரூபாய் 1,61,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும், தனிப்பட்ட சுற்றுலா பயணங்களுக்காக அதிசொகுசு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதால் இதற்காக 75,00,000 ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சிரந்தி தங்கியிருந்த ஹோட்டல் உலகிலேயே அதிக கட்டணம் வசூலிக்கும் ஹோட்டலாகும். அங்கு தங்குவதனை பிரித்தானிய எலிசபெத் மகாராணி உட்பட பலர் தவிர்த்து வரும் நிலையில் பெரும் தொகை செலவில் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தமை பெரும் சர்ச்சையை வெடித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக நல்லாட்சி காலத்தில் வெளிவிவகார அமைச்சராக இருந்த மங்கள சமரவீர நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த போதும் இந்த விவகாரம் மூடி மறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டுள்ள சூழலில் சிரந்தியின் பிரான்ஸ் விஜயம் மீண்டும் பெரும் பேசுபொருளாக உருவெடுத்துள்ளது. இதனால் மக்கள் மத்தியில் சிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவால் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு உயர்தர மாணவர்களின் பரீட்சை பெறுபவர்கள் அண்மையில் வெளியாகியிருந்தது. பல்கலைக்கழக வெட்டுப்புள்ளிகளுக்காக காத்திருந்த மாணவர்களுக்கு நேற்றிரவு வெட்டுப்புள்ளிகள் வெளியாகியது. அதன்படி 2024-2025ஆம் ஆண்டு பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகளை நேற்று பல்கலைக்கழக மானிய ஆணையகம் வெளியிட்டுள்ளது. அதற்கமைய பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்ற மாணவர்கள் தாம் ஒவ்வொருவரும் எந்த துறைகளில் எந்த பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாகியுள்ளனர் என்பதனை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. பொல்கசோவிட்ட கிரிகம்பவன் பகுதியில் உள்ள வீடொன்றில் 75 வயதுடைய ஆணொருவர் தனது 69 வயதுடைய மனைவியை நைலோன் நூலால் கொலை செய்த பின்னர் தானும் உயிர்மாய்ப்பு செய்து கொண்டுள்ளார். இவர்களது மகள் மற்றும் அவரது கணவர் இன்று கோமகம மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றிற்காக சென்றிருந்தனர். அந்த நேரத்தில் குறித்த நபர் தனது மனைவியை கொலை செய்து பின்னர் உயிர்மாய்ப்பு செய்து கொண்டுள்ளார். மகள் வீடு திரும்பிய போது இந்த சம்பவத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை இதே முறையில் கொலை செய்ய முயன்றதாகவும், ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலைக்கு முன்பு இவர் தனது வாழ்வாதாரத்திற்காக பயன்படுத்திய புல்வெட்டும் இயந்திரத்தை விற்று அதில் பெற்றுக்கொண்ட பணத்தின் மூலம் மது அருந்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட பெண் சுமார் 10 ஆண்டுகளாக பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு கடந்த 3 மாதங்களாக படுக்கையில் இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.